ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கணியரன் சேனலில் வெண்டைக்காய் காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். புளி ஊற்றாமல் நான் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 2 கையளவு மல்லியை ட்ரையாக வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் பச்சைக்கலப்பருப்பு, 4-5 குறுமிளகு அதையும் ட்ரையாக வறுத்துட்டு, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அரிசி, அது நம்ம குழம்போட கெட்டித்தன்மை வர்றதுக்காக அதையும் பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். காரத்துக்கேற்ப வரமிளகாய் அதையும் ட்ரையாகவே வறுத்து அந்த ட்ரையாக வறுத்த மசாலா ஐட்டம் கூட எடுத்துகிட்டு ஆற வச்சிடலாம். அதுக்கப்புறம் அதே கடாயில் 1/4 கிலோ சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிக்கலாம். வணங்கி வரும்போதே 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வணங்கி வரட்டும். ஃபஸ்ட்டு நம்ம அந்த மசாலா பவுட்ரு பண்ணி வச்சுக்கலாம். அது கூட இந்த வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 கையளவு தேங்காய் பூ, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, சின்ன வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளித்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஆல்ரெடி வெண்டைக்காய் நான் எண்ணெய் ஊற்றி வணக்கி வச்சுட்டேன். அதையும் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து 5 to 10 நிமிஷம் கொதிக்க வச்சா சிக்கன் குழம்பு மாதிரியே சூப்பராக ரெடி ஆயிரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.